வணக்கத்துடன் இது இன்பாட்டாக்ஸ். இந்த காணொலி சற்று மனவலியை கொடுக்கக்கூடிய காணொலி தான். பரவலாக கருணை கொலையை மையப்படுத்தி பலர் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பலர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என்று அதற்கான காரணங்களை வைத்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் இதுவரை இந்த கருணை கொலைக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை. அது அந்த கருணை கொலை என்கின்ற வார்த்தையை தவிர்த்துவிட்டு நீதிமன்றம் நகர்ந்து சென்று விடுகிறது. ஆனால் இந்தியாவின் நீதிமன்றம் முதலாக ஒரு கருணை கொலைக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதுவும் அந்த நீதிமன்றம் கருணை கொலை செய்யலாம் என்று உத்தரவை பிறப்பித்த பொழுது அந்த உத்தரவிற்கு கையெழுத்திட்ட நீதிபதி கண்கள் கலங்கி கண்ணீர் விட்டபடி அந்த உத்தரவுக்கு அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். இது எங்கு நடந்தது என்கின்ற பொழுது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த வலி சார்ந்த விடயங்கள் என்ன, இவைகளை குறித்து நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்படுகின்ற எல்லா மனிதர்களுக்குமே ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த உலகம் அவர்களுக்காக படைக்கப்பட்டது என்று, இந்த வாழ்க்கை அவர்களுக்கானது, இங்கு அவர்கள் வாழ்வதற்கு வந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது கருக்கலைப்பு என்ற ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். இந்த கருக்கலைப்பு என்கின்ற செய்தி கருக்கலைக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சூழ்நிலையில் அது நியாயமாக்கப்படலாம். ஆனால் இந்த உலகத்திற்குள் வரக்கூடிய குழந்தை ஒன்று இந்த தாய் தந்தை அல்லது கள்ளத்தனமான உறவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அது கலைக்கப்படுகின்ற பொழுது இந்த உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு உயிர் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. உண்மையிலே அதை நினைக்கின்ற பொழுது மனம் வலி ஏற்படுவது வாடிக்கைதான். இப்பொழுது இந்த கருணை கொலை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை இயக்கத்தோடு வந்து உதைத்த ஒரு இளைஞன், உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தை சார்ந்த ஹரிஸ் ராணா என்கின்ற ஒரு சிறுவன், அவன் அதாவது ஒரு இளைஞன், அவன் தன்னுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் எல்லாமே அவனிடம் மிகவும் பாசமாக இருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு சண்டிகாரில் இவன் பிடெக் படித்துக் கொண்டிருக்கிறான். பிடெக் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அங்கு விடுதியில் தங்கிதான் படிக்கிறான். தன்னுடைய மகனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே அவனுடைய தந்தையும் தாயும் மாதந்தோறும் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்து அவனை பார்த்து நலம் விசாரித்து விட்டு வருவது வாடிக்கை. 2013ஆம் ஆண்டு அந்த நாள் காலை அவன் பள்ளிக்கு அந்த காலேஜுக்கு சென்றுவிட்டு அன்று மாலை அவன் அந்த விடுதிக்கு திரும்பி விடுகிறான். விடுதியிலே நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்தவன் 7வது மாடியில் போய் தொலைபேசியில் பேசுவதற்கான களத்தை எடுத்து கைபேசியில் அவன் பேசிக்கொண்டிருந்த பொழுது கால் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறான். 7வது மாடியிலிருந்து நேராக கீழே விடக்கூடியவன் படுகாயமடைந்து விடுகிறான். படுகாயமடைந்த அவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். தாய் தந்தைக்கு இந்த செய்தி போகிறது. மருத்துவமனையில் அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவனுடைய மூளை இலிருந்து வரக்கூடிய நரம்பு செல்கள் அல்லது நரம்புகள் செயலிழந்து இருக்கக்கூடிய ஒரு களம்தான் இருக்கிறது. எனவே இவன் கோமா நிலைக்கு சென்று விட்டான். இவனுடைய கை கால்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எங்களால் முடிந்த அளவு நாங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கிறார்கள். தன்னுடைய குழந்தையை எப்படி ஒரு தாய் இழக்க விரும்புவாள்? எனவே எப்படியாவது அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மருத்துவமனைக்கு அவர்கள் எவ்வளவு பணமானாலும் சரி, எங்களுடைய குழந்தையை நீங்கள் காப்பாற்றி விடுங்கள் என்று அந்த தாயும் தந்தையும் சொல்கிறார்கள். மருத்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களால் முடியாமல் போகிறது. உடனடியாக அந்த தாயும் தந்தையும் அந்த இளைஞனை வேறு பல மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள். பல மருத்துவ டாக்டர்கள் பரிசோதிக்கிறார்கள். அப்படி பரிசோதித்தவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். செயற்கை முறையில் அவனுக்கு சுவாசத்தை நாம் இயக்கிக் கொண்டிருக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தின் காரணமாக அவன் கோமா நிலையில் இருந்தாலும்
உயிரோடு இருக்கிறான் என்ற நிலைமை மட்டும்தான் நீடிக்கப்படும். அவனை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியம் என்று மருத்துவமனை தெரிவித்து விடுகிறது. அதன் பின்பு என்ன செய்வது என்று இந்த தாயும் தந்தையும் யோசிக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்கள் டெல்லி நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். டெல்லி நீதிமன்றத்திற்கு சென்று, எங்களுடைய மகன் கோமா நிலையில் இருக்கிறான், அவனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களால் அதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எனவே நாங்கள் அவனை கருணை கொலை செய்வதற்கு உங்களிடம் அனுமதி கோருகிறேன் என்று கேட்கிறார்கள். நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கிறது. ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறது. யாரையும் கருணை கொலை செய்வதற்கு எங்களால் அனுமதி அளிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்து விடுகிறது. அதன் பின்பு அந்த தாயும் தந்தையும் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை கொண்டு சென்றார்கள். உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரித்தது. இந்த வழக்கின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு தான் பலருடைய கண்களில் ரணத்தை உருவாக்கி இருக்கிறது. நீதிபதியும் கண்ணீர் விட்டு அந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். இந்த வழக்கு ஜேபி பர்திவாலா என்கின்ற நீதிபதியின் முன்னும் கேவி விஸ்வநாதன் என்கின்ற நீதிபதி முன்னும் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த பெற்றோரும் தந்தையும், எங்களுடைய குழந்தையை நாங்கள் 13 வருடமாக அவனை நாங்கள் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள் எந்தவித முன்னேற்றத்தையும் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஜடமாகவே அவன் படுத்து கிடக்கிறான். அவனை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கை குழாய்கள், ஊட்டச்சத்தை கொண்டு செல்லக்கூடிய குழாய்கள், இவைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டால் போதும், அவன் நிம்மதியாக மரணத்தை தழுவி விடுவான். அதற்கு இந்த நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று அவனுடைய தாயும் தந்தையும் நீதிபதியிடம் சொல்கிறார்கள். நீதிபதி அந்த மருத்துவமனையில் நடந்த சிகிச்சை விவரங்களை எல்லாம் பார்க்கிறார். மருத்துவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அதுபோல உயிரிய அந்த அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பையனை காப்பாற்றுவதற்கான களம் இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எடுத்து வைக்கிறார். ஆனால் முடியாது என்று அனைவருமே கைவரித்து விடுகிறார்கள். எனவே இன்று நீதிபதி தீர்ப்பை வழங்கக்கூடிய களத்தில் வந்து அமர்கிறார். அமர்கின்ற நீதிபதி மிகவும் கண்ணீரோடு தன்னுடைய தீர்ப்பை வாசிக்கின்றார். அந்த இளைஞனுக்கு செயற்கை சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாச இயந்திரத்தை நிறுத்திவிடுங்கள். அதுபோல அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அவைகளை நிறுத்திவிடுங்கள். இதுதான் இந்த தீர்ப்பு. இதை மருத்துவமனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் எழுதிவிடுகிறார். அதுவும் பர்திவாலா அவர்கள் கண்ணீர் விட்டபடி இந்த தீர்ப்பை அந்த நீதியரசர் வாசித்திருக்கிறார் என்பதுதான் பதிவு. உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாட்களும் நமக்கு கொடுக்கப்படுவது இலவசமான ஒரு கொடுப்பினை தான். இன்று இரவு தூங்கப் போகின்ற நாம் நாளை காலை எப்படி விழிப்போம் என்பதே கேள்விக்கணைகள் தான். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள்களில் நாம் நல்லவைகளை செய்து கொண்டு வாழ்வது சிறப்பு சேர்க்கும் என்பதுதான் நிஜம். இங்கு ஒரு இளைஞன் 13 வருடங்கள் நினைவுகள் துறந்த நிலையில் இந்த உலகத்தையே 13 வருடங்கள் பார்க்காமல் இன்று அவன் மரணத்திற்குள் பயணிக்கக்கூடிய களம் ஏற்பட்டிருக்கிறது. முதலாக இந்தியாவில் வழங்கப்பட்ட கருணை கொலை நம் இதயங்களை பேர்த்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.